குட் மார்னிங். நான் உங்கள் ஜெனோ. இப்போ வந்து நம்ம கட்டிங் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? லாஸ்ட் கிளாஸில் பேப்பர் கட்டிங் கழுத்து போட்டோம் இல்லைங்களா? அந்த கழுத்தை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ரவுண்டு நெக் வெட்டிட்டு அதுக்கு துணி வந்து எப்படி வச்சு கிளாத்து தைக்கிறது, எந்த டைரக்ஷனில் நம்ம கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க கட்டிங் போகலாம். பாருங்கள், லாஸ்ட் கிளாஸில் எடுத்த மாதிரி அந்த சேம் அளவு தான். அதாவது 7, 11, 12 இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு அதே சேம் தான். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 3 இன்ச்சு அகலம், 8 இன்ச்சு உயரம், ரவுண்ட் நெக்கு. ரவுண்ட் நெக்குக்கு வச்சுட்டு அதே சேம் இங்கேயும் வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஆகாமல் கோடு போடுவீங்க. இங்கே பாருங்கள், போட்டோமா? அழகாக கோடு போட்டோம். இப்போது ரவுண்டு நெக்குக்கு நம்ம அழகாக கோட்டை போட்டுட்டோம். கிளாத்தில் போட்டுட்டு இதில் வந்து எப்படி வரைகிறது அப்படின்னு கேட்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 1/2 இன்ச்சு நம்ம வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இது 1 இன்ச்சில் இதுதான் 1/2 இன்ச்சு, இதுதான் 1/2 இன்ச்சு. இப்படி 1/2 இன்ச்சு வச்சுக்குவீங்க. 1/2 இன்ச்சு வச்சு ரவுண்ட் பண்ணுனா அந்த ரவுண்டு வரும். அதாவது எப்படி ரவுண்ட் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ரவுண்டு 1/2 இன்ச்சு அழகாக போட்டாச்சா ரவுண்ட் நெக்கு. இப்போது இதை கட் பண்ணி ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் 80 பிட்டு 100 சென்டிமீட்ரு 80 சென்டிமீட்ரு தான் ப்ளவுஸ் வாங்குவீங்க. என் கை பாருங்கள், நான் எடுக்கவே இல்லை கையை, எவ்வளோ அழகாக நான் வளைச்சேன் பாருங்கள். இதை பாருங்கள் பீஸ் எப்படி வந்திருக்குன்னு. இது ரவுண்ட் நெக்கு. இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கு கட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், பேப்பர் கட்டிங் ட்ரைனிங் பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு பேப்பர் கட்டிங் வந்து எடுத்திருக்கேன், அது நல்லா வரல. இன்னொரு வாட்டி நெக்ஸ்ட் வீக் கூட எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், ரவுண்ட் நெக் எடுத்துட்டோமா? அதுக்கு பீஸ் வச்சு தைக்க. இங்கே பாருங்கள், அந்த பீஸையே இப்போ நம்மளுக்கிட்ட நிறைய பீஸ் இருந்தால் தூம்னு வெட்டிடலாம். ஆனால் ப்ளவுஸு பிட்டுன்னா உங்களுக்கு இவ்வளவு தான் கிடைக்கும். இதில் வந்து இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஒரு கோடு போட்டுட்டு இந்த இதால் 1.25 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு அகலம் போதும். இங்கே பாருங்கள், 1.25 இன்ச்சு பீஸோட அகலம். இங்கே பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எத்தனை வருதுன்னு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். 1, 2, 4 பீஸ் வருது இதில். இங்கே பாருங்கள், அழகாக கோடு போட்டுக்கணும். கோடு போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு காட்டிட்டேன். இங்கே பாருங்கள், அப்படி கோடு போட்டுக்கணும். கிராஸில் தான் எடுக்கணும் பீஸு. இங்கே பாருங்கள், இப்படி இழுத்திங்கன்னா கிராஸாக வரும் உங்களுக்கு. இது கிராஸில் தான், இந்த பாருங்கள், இப்படி கிராஸில் தான் நீங்கள் இழுக்கணும். இப்படி நேராக வெட்டிட்டிங்கன்னா ரவுண்டு நெக்கு தைக்க முடியாது. இப்படி கிராஸில் தான் நீங்கள் பீஸை வெட்டணும். இங்கே பாருங்கள், இப்படி ஃபஸ்ட்டு வெட்டிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ அகலம் வெட்ட முடியலன்னு தெரியலையா? இங்கே பாருங்கள், 1.25 இன்ச்சு இன்னும் ஒரு பீஸ் 1.25 இன்ச்சு, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் அழகாக 1.25 இன்ச்சு கரெக்டாக வெட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், பாருங்கள் 1.25 இன்ச்சு. நீங்கள் செக் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி லைட்டாக இருந்தால் தான் ஓகே கிராஸு, இது ஓகே. ஆனால் இது நாட்டு ஓகே. இங்கே பாருங்கள், இதை நீங்கள் வந்து கொஞ்சம் இப்படி வெட்டி விட்டுறணும். இந்த பீஸை இப்படி இருந்தால் தான் தைக்க முடியும். இங்கே பாருங்கள், இதை எடுத்துட்டோமா? இங்கே பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி 1.25 இன்ச்சு அந்த நெக்குக்கு பத்தாததுக்கு தான் நீங்கள் இன்னொரு துணி வேறு துணியிலேருந்து நீங்கள் எடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இது ஓகே, இது அதிகமாக இருக்குது, கிராஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துட்டோம். இதை எப்படி வைக்கிறது? இங்கே பாருங்கள், அப்படி இங்கே பாருங்கள். இதில் என்னென்னா, இப்படி கிராஸ் பீஸ் நீங்கள் வைக்கும் போது இந்த மாதிரி கோவ் வரணும். இப்படி ஒரு ஷார்ப்பான கோவ் வந்தால் தான் இது அழகாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், நீங்கள் வச்சிருவீங்க, இப்படி வச்சிருவீங்க, வராது இல்லையா? இப்படி கூட வச்சிருவீங்க, வராது. நல்லா தூக்கி இப்படி வச்சிருவீங்க, வராது. இப்படி வந்தால் தான் இது ஓகே, சரியான வேலைன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்களா, இது வருது. இப்படி அப்புறம் இன்னொரு இதில் விஷயம் என்னன்னா, இந்த முகனை 1/4 இன்ச்சு வெளியில் இருக்கணும், இந்த முகனை 1/4 இன்ச்சு வெளியில் இருக்கணும். இங்கே பாருங்கள், 1/4 இன்ச்சு வெளியில் இருந்தால் தான் ஸ்ட்ரெயிட்டு வரும். இப்போ தைச்சிட்டோம் நம்ம.
எப்படி தைக்கணும், எவ்வளோ தைக்கணும், 1/4 இன்ச்சு தைக்கணும். இங்கே பாருங்கள், அவ்வளோ தைக்கணும். தைச்சி திருப்புறோம். இப்போ தைச்சிட்டோம், நம்ம தைச்சிட்டு திருப்புறோம், பார்க்கணும். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் தான் இந்த கழுத்து தைக்க முடியும். இப்போ இங்கே பாருங்கள் 1/4 இன்ச்சு இப்படி தைங்க. அப்படி தைச்சிட்டு இங்கே பாருங்கள். ஓகேவா? இது எல்லாத்தையும் இதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த நல்ல பக்கமும் இந்த நல்ல பக்கமும் இதில் எடுத்து செட் பண்ணுறீங்க. வரலையா? இது வரலைன்னா இப்படி கிராஸாக வெட்டிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி கிராஸாக வெட்டிக்கணும். இதை வெட்டி இப்படி வச்சிடணும். வெட்டி வச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே பக்கம் வந்துடும் உங்களுக்கு. ஒரே சைடாக வந்துடும். பார்த்தீங்களா, நல்ல பக்கமாக வந்துருச்சா? இந்த மாதிரி தான் கழுத்து நீங்கள் கட் பண்ணி கிராஸ் பண்ணி மிஷினில் ஜாயின் பண்ணணும். இதை தைக்கிறத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து எப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுவேன். நெக்கு கட்டிங் மட்டும்தான் இந்த வீடியோவில் காட்டுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாக்கழுத்து செய்கிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பாக்கழுத்து வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அதே 3 8 பாக்கழுத்து பார்க்க போகிறோம். 3. இப்போ நம்ம இதை வந்து கிராஸ் பா தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியணும் இல்லையா கிராஸ் பா எப்படி வரும்னு? இப்போ கிராஸ் பா தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் துணியில். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேப்பர் கட்டிங் வந்து ஸ்ட்ரெயிட் பா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ கிராஸ் பா வரணுன்னா இங்கே 3ன்னா இங்கே 2 தான் இருக்கணும். 1 இன்ச்சு கம்மி பண்ணிடணும். ஓகேங்களா? இங்கே 3ன்னா இங்கே 2 தான் இருக்கணும். அப்போது 3க்கும் 2க்கும் கோடு போடணும். இதான் கிராஸ் பா. இங்கே பாருங்கள், பார்க்கும் போதே கிராஸாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், கீழே குறுகலாகவும் மேலே அகலமாகவும் இருக்கும். இதுதான் கிராஸ் பா. இப்போ கட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள். இது கிராஸ் பா. முதுகுக்கு அடியில் வந்து குறுகலாகவும் மேலே வந்து அகலமாகவும் இருக்குது கிராஸ் பா. இதுக்கு வந்து நம்ம நேர் பீஸு போட்டாகணும். நேர் பீஸுனால் இப்போ நம்ம 2 இன்ச்சு பீஸ் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த துணியில் நம்ம எடுக்கிறோம். பத்தாததுக்கு வேறு துணியிலையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா துணி பத்தலைன்னா நம்ம எடுத்து தான் ஆகணும். 2 இன்ச்சு அகலத்தில் நம்ம பீஸ் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், கழுத்து தைக்க 2 இன்ச்சு அகலம். இந்த ஓரத்தில் 2 இன்ச்சு அகலம். நேர் பீஸ் எடுக்கிறோம், கிராஸ் பீஸு எடுக்கக்கூடாது. சரியா? இப்போ இதில் வந்து மடித்து வச்சுக்கிட்டு 2 இன்ச்சு வரைகிறோம். பாருங்கள், இது இந்த இடம் 2 இன்ச்சு அகலத்தில் நம்ம பீஸ் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள். எடுத்துட்டோமா? இங்கே பாருங்கள், நீளமாக வந்துருச்சா? ஜாயின் போடணும் நம்ம இந்த 2 இன்ச்சு அகலத்தை. இப்போ இந்த பீஸு ஒன்று, இந்த கிராஸை வெட்டி விட்டுறணும். நம்ம வெட்டிட்டோமா? இப்போ பாக்கழுத்துக்கு இவ்வளோ பெரிய துணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பீஸை இப்படி 2ஆக மடித்து ஓரத்தையில் போட்டுடணும். இதுதான் கிராஸ் பீஸு. இது பாக்கழுத்துக்கு இந்த பொசிஷர் தான் நம்ம கழுத்து பீஸு யூஸ் பண்ண போகிறோம். ஏன் ஒத்த துணி கொடுக்கணும், 2 துணி கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு துணியாக கொடுத்தா மெல்லிஸு கம்மியாக வரும். ஆனால் 2ஆக கொடுத்தீங்கன்னா ஸ்டிப்பாக இருக்கும். நமக்கு அப்படியே கழுத்து வந்து ஸ்டிப்பாக அழகாக அழுத்தமாக உட்காரும். அதுக்கு தான் இந்த மாதிரி 2ஆக மடித்து நம்ம பீஸு கொடுக்குறது. இப்போ இந்த 2ஆக மடித்ததில் ஓரமாக தையல் போட்டுடணும். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஓரமாக தையல் போட்டுடணும். தைக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தைக்கிறது வரும். ஓகேவா? பானைக்கு ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்த கழுத்து வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய்.